ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரணியா ட்ரா வந்து 684. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மே மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். நேற்று ரிசல்ட் நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 432775. இதில் ஏபி போர்டில் 77 நம்பர் இருக்குது. இந்த மந்த்து ஃபுல்லாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா 7 2 தடவை பாஸ் ஆகியிருந்தா மறுபடியும் 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 7 மட்டும் 2 தடவை பாஸ் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லையோ இல்லை அதுக்கு முன்னாள் ரிசல்ட்லையோ ஒரு 3 தடவை 7ன்ற நம்பர் வந்து இந்த மந்தில் பாஸ் ஆகிருக்கும். இந்த ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 789 487 517 7 7 7 ஓகேவா. அடுத்து 730 577. இப்போ இந்த செட் ரிசல்ட்லேயும் முதல் நாள் 7, அதுக்கு அடுத்த நாள் டபுள்ஸில் 7 பாஸ் ஆகிருக்கும். அதுக்கடுத்து 7 பாஸ் ஆகிருக்காது. மொத்தம் வந்து 3 தடவை 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் 775. 2 தடவை ஏபி போர்டில் 7 7 நம்பர் இருக்கிறதுனால இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மேமன் சார்ட் மட்டுமே வச்சு எடுக்கிற நம்பர் தான். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் 432 775. இப்போ இங்கே இருக்கிற ரெண்டாவது மூணாவது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 2ன்னு இருக்கும். 3க்கு பின்னாடியே 2 நம்பர். இதே மாதிரி இந்த மேமந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். ஒரு நம்பர் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 998 730. ரெண்டாவது மூணாவது டிஜிட் பாருங்கள் 9 8ன்னு இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு மட்டும் எழுதியிருப்பேன் 577. அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள் 7 4 3 6 6 3. இதில் ரெண்டாவது மூணாவது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 4 3. 4க்கு பின்னாடியே 3ன்ற நம்பர் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டாவது மூணாவது டிஜிட் நம்பரில் இப்போ இங்கே ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் ஓகேவா அடுத்த போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்ததுன்னா இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி எழுதுங்க. 9 8 எடுத்தால் 72. 72னா 7 இல்லைனா 2 எடுத்தால் கூட 7 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து இங்கே 4 3ன்னு இருக்கும்போது 4 3 பெருக்கல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 12. 12னா 1 இல்லைனா 2னா 2 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட்டில் ரெண்டாவது மூணாவது டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 3 2. 3 2 பெருக்கல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 6. 6 வந்து என்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இதுவுமே இந்த மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். ரெண்டாவது மூணாவது டிஜிட் நம்பரில் இப்போ இங்கே வந்து 9, அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் 8. இப்படி இருந்தால் இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ண சொல்கிறேன். 9 8 72னா அதுக்கு அடுத்த நாள் 7 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே இருக்கிற ரெண்டாவது மூணாவது டிஜிட் நம்பர் பாருங்கள் 4 3. 4 3 12னா 2 மட்டும் இங்கே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் ரெண்டாவது மூணாவது டிஜிட் நம்பர் 3 2. 3 2 எடுத்திங்கன்னா 6. அப்போ 6 வந்து இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகும்னா இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தடில் எழுதுனா அதே நம்பர் தான் இங்கேயும் எழுதியிருப்பேன். இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா இப்போ போன மெத்தடில் ரெண்டாவது மூணாவது டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த மெத்தடில் மூணாவது அதாவது ஏ போர்ட் நம்பர் ஓகேவா இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 9 8 9 8 72னா 7. இப்போ அடுத்து இந்த மெத்தடில் இங்கே 8 இது பக்கத்தில் இந்த ஏ போர்ட் நம்பர் 7 8 7 56. 56னா 5 இல்லைனா 6 எடுத்தால் கூட இங்கே 5 பாஸ் ஆகிருக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டை பாருங்கள் 7 4 3 6 6 3. இதுலேயும் 4 3 12. 12னா 1 இல்லைனா 2ன்னு போன மெத்தடில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்கிறேன்னா மூணாவது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் ஓகேவா 3 6. இப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 3 6 எடுத்திங்கன்னா 18. 18னா 1 இல்லைனா 8னா 8 மட்டும் இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இதுலேயும் இதே மாதிரி தான். போன மெத்தடில் 3 2 3 2 6 சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா இங்கே 2 7. மூணாவது டிஜிட் நம்பர் 2 ஏ போர்ட் நம்பர் 7. 2 7 எடுத்திங்கன்னா 14. 14னா 1 இல்லைனா 4 பாஸ் ஆகும்னா இந்த 2 நம்பருமே பி மெத்தடில் எடுத்துப்பேன். இப்போ இந்த மெத்தடில் வந்து ஏ போர்ட் நம்பரு அதுக்கடுத்து அது பக்கத்தில் இருந்த மூணாவது டிஜிட் நம்பர் இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ண சொல்கிறேன். 7 2 14னா 1 இல்லைனா 4 பாஸ் ஆகும். இங்கே 8 7 56னா 5 பாஸ் ஆகிருக்கும். 6 3 18னா 8 பாஸ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6, பி கேல்குலேஷனில் 1 இல்லைன்னா 4, சி போர்டில் 7. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 617 இல்லைன்னா 647. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 61 64, பிசி 17 47, ஏசி பார்த்தீங்கன்னா 67. இப்போ இந்த நம்பர் எல்லாமே மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ மெத்தடில் 6, பி கேல்குலேஷனில் 1 இல்லைனா 4, சி போர்டில் 7.
பாக்ஸ் வந்து 617 இல்லைன்னா 647. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டு, இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.